மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து திமுக தான் குரல் கொடுத்து வருவதாக தெரிவித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழக எம்பிக்கள் 40 உறுப்பினர்களையும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக தாக்கியுள்ளார். எங்க நான் ஒவ்வொன்னா கேட்பேன், பதில் சொல்லணும். நீங்க கேட்டீங்களா? இந்தி திணிச்சது யாரு? இந்திய திணிச்சது யாரு? இந்திய ஒன்றிய அரசு, காங்கிரஸ் ஆட்சி. எதிர்த்து போராடினது நீங்க இல்ல, மாணவர்கள் மற்றும் பொதுவான மக்கள். நீங்க பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தீங்க. இந்தியை திணிச்சவனோடவே சமரசம் செஞ்சு கூட்டணி வச்சது யாரு? மிஸ்ஸாவை கொண்டு வந்து உங்களை ஒடுக்குனது யாரு? காவிரி நதிநீ உரிமையை பறிச்சது யாரு? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யாரு? நீர் உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்தது யாரு? எல்லா கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு? மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு? சாலை போடுதல், பராமரித்தல், தேசிய நெடுஞ்செல்லாம் தூக்கிட்டு போனது யாரு? மொத்த வரியும் வாரி சூச்சி எடுத்துட்டு போனது யாரு? இதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் அங்க கொடுத்துட்டு என்ன மாநில உரிமை பத்தி வச்சிருக்க நீ? மின் உற்பத்தி விநியோகம் இப்ப யார்கிட்ட இருக்கு? அவங்களும் மாநில சுயாட்சி தானே பேசுறாங்க. சரி, கையெழுத்து போட்டாங்கல்ல, நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க போய் போராடி வாங்கிட்டு தானே 39 உறுப்பினர் கொண்டு போய் நீங்க இப்ப 40 வச்சிருக்கீங்கல்ல. உறுப்பினர்களா பூ முட்டைய அப்படியே உட்கார்ந்து எந்திரிச்சு வர்றதுக்கு. அப்ப பேசாம என்ன பண்ணீங்க? தொடர்ச்சியா மீனவனை கடத்தி கொண்டு போறான், அவங்க சிறை பிடிக்கிறான், படகை பறிக்கிறான், மொட்டை அடிச்சு விடுறான். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பெருமை வேற கிடக்கு. 75 ஆண்டு முற்பெரும் விழா என்னது? உங்களுக்கு உரங்களும் கொண்டாட்டம், நாட்டு மக்களுக்கு திண்டாட்டத்தை தவிர வேற என்ன இருக்கு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.